கடலூர் முதுநகர் அருகே உள்ள வசந்தராம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஐயப்பன் என்பவர்தான் தனது மகளின் உயிரை காக்க பாம்புடன் போராடியவர். ஐயப்பனின் மகள் சிவசக்தி அந்த பகுதியில் உள்ள பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். புதன்கிழமை காலை 6 மணியளவில் வீட்டில் படுத்திருந்தார். அப்போது வீட்டுக்குள் புகுந்த பாம்பு ஒன்று மாணவி சிவசக்தியின் காலில் கடித்தது. இதனால் வலி தாங்காமல் சிவசக்தி அலறி துடித்தார். அலறல் சப்தம் கேட்டு ஓடி வந்த தந்தை ஐயப்பன் வீட்டுக்குள் மகளுக்கு அருகே பாம்பு ஒன்று கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். பாம்பை அவர் வீட்டிலிருந்து விரட்ட முயன்றார். ஆனால் அது மீண்டும் மாணவி சிவசக்தியை கடிக்க முயன்றதால் அதிர்ச்சி அடைந்த ஐயப்பன் அங்கு கிடந்த உருட்டுக்கட்டையை எடுத்து பாம்பை அடித்து கொன்று தனது மகளை மீட்டார். பாம்பு கடித்ததால் அரைமயக்கத்துடன் உயிருக்கு போராடிய சிவசக்தியை கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற ஐயப்பன் அந்த பாம்பையும் ஒரு பையில் போட்டு உடன் எடுத்துச் சென்றார். தனது மகளை கடித்த பாம்பு இதுதான் என்று மருத்துவரிடம் காட்டி பரபரப்பை ஏற்படுத்தினார். சிவசக்தியை கடித்த பாம்பு எந்த வகையை சார்ந்தது என்று தெரியாததால் அது விஷத்தன்மை உள்ளதா என்பதை டாக்டர்கள் அறிந்து கொள்வதற்காகவே பாம்பை பையில் போட்டுக் கொண்டு வந்ததாக ஐயப்பன் தெரிவித்தார். சிறுமி சிவசக்தியை கடித்தது கண்ணாடி விரியன் வகை பாம்பு என்றும் கொடிய விஷத்தன்மை உள்ளது என்பதையும் விவரித்த மருத்துவர்கள் தக்க நேரத்தில் சிறுமி சிவசக்தி சிகிச்சைக்கு அழைத்து வரப்பட்டதால் அவரை காப்பாற்ற முடிந்ததாக தெரிவித்தனர். பதற்றமான நேரத்திலும் விவசாயி ஐயப்பன் புத்திசாலித்தனமாக செயல்பட்டதால் சிறுமியின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் பிரசன்னா மற்றும் வேல்ராஜ்.